ஹாய், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்னிஃபிங் பொசிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்னிஃபிங் பொசிஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி எல்லாருமே படிச்சிருப்போம். பட் இருந்தாலும் இன்றைக்கி ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா இதை இன்னும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஸ்னிஃபிங் பொசிஷனாக என்னங்கிறது தான் நம்ம இந்த பிக்சரில் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இதை இன்னும் ஈஸியாக அனாட்டமிக்கலாக எப்படி நம்ம வந்து மெமரைஸ் பண்ணிக்கலாம், எக்ஸாம்ஸில் எழுத நமக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த C6 C7 உடைய ஃப்ளெக்ஷனும் C6 C7ங்கிறது லோவர் சர்விக்கல் ஸ்பைன். ஓகேவா? இதோடைய ஃப்ளெக்ஷனும் C1 C2 அட்லாண்டோ ஆக்சிபிட்டல் ஜாயிண்ட்டுடைய எக்ஸ்டென்ஷனும் தான் வந்து நமக்கு இந்த ஸ்னிஃபிங் பொசிஷனை க்ரியேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்னிஃபிங் பொசிஷனுங்கிறது நமக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம ஈஸியாக இன்டுபேட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக வென்டிலேட் பண்ணுறதுக்கும் இது என்ன, இந்த ஸ்னிஃபிங் பொசிஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த ஸ்னிஃபிங் பொசிஷன் நம்மளால் எங்கே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா, பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஸ்பைன் இன்ஜுரியோ இல்லை ஹெட் இன்ஜுரியோ ஆகிருக்கும் போது, இல்லை ஸ்பைனில் ஏதாவது ப்ராப்ளம்